ஏசி மெக்கானிக்கல் ஃபியூவல் பம்ப். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பெட்ரோல் இன்ஜின்ல டேங்க்ல இருந்து கார்பரேட்டருக்கு பெட்ரோல கடத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன் பம்ப் அப்படின்னா, டேங்க் வந்து பின்னாடி இருக்கும். இன்ஜின் வந்து முன்னாடி இருக்கும். அங்கருந்து பெட்ரோல இழுக்கணும். அதுக்காக இந்த பம்பு பயன்படுத்துவாங்க. இந்த பம்புல பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கேம் ஷாஃப்ட். கேம் ஷாஃப்ட்ல இருக்கிற ஒரு கேம் வந்து இதுக்கு வந்து இத ஆப்பரேட் பண்றதுக்குன்னு தனியா குடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கர் ஆர்ம் அப்படிங்கிறது. இந்த கேம் ஷாஃப்ட்டோட பிக் எண்ட் வரும்போது இதில போய் மோதுறப்ப, இது மேல தள்ளும். திரும்ப ஸ்மால் எண்ட் வரும்போம்போது, கீழ அதோட ஸ்ப்ரிங்கோட டென்ஷன்னால, டயப்ராம் ஸ்ப்ரிங்கோட டென்ஷன்னால ரிட்டர்ன் வரும். இப்படி முன்னாடி, பின்னாடி வரும். இந்த ராக்கர் ஆர்ம் வந்து இந்த பிவட் பாயிண்ட்ட வச்சு முன்னாடி, பின்னாடி நகரும். அப்படி நகர்றப்ப என்ன ஆகும்னா, இதோட கனெக்டர்ல இருக்கிற புல் ராடு வந்து மேலேயும் கீழயும் போகும். மேலேயும் கீழயும் போறப்ப இதோட கனெக்ஷன்ல இருக்கிற டயப்ராம் வந்து டயப்ராம்னா ரப்பர்ல ரவுண்டா டிஸ்க் மாரி இருக்கும். அது என்ன செய்யும், மேலேயும் கீழயும் போயிட்டு, போயிட்டு வரும். மேலேயும் கீழயும் போயிட்டு, போயிட்டு வரும்போது, கீழ போம்போது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கம் ஏற்படும். வெற்றிடம் ஏற்படும். அப்ப அத ஃபில் பண்றதுக்காக டேங்க்ல இருந்து மேல பார்த்தீங்கன்னா, அந்த சக்ஷன் வால்வ்ன்னு இருக்கு பாருங்க. அந்த ஏரியாவுல ஃபிட் பண்ணியிருப்பாங்க. டேங்க்ல இருந்து ஒரு டியூபு. அதுக்குள்ள உள்ள வரும். உள்ள இருக்கிற வேக்கம்க்கு ஏத்த மாரி பெட்ரோல் உள்ள வரும். உள்ள வந்ததுக்கப்புறம், திரும்ப அடுத்த மோஷனுக்கு கீழ இருந்து மேல டயப்ராம் அழுத்துறப்ப, சக்ஷன் வால்வு குளோஸ் ஆயி, டெலிவரி வால்வு இந்த வால்வ திருப்பி போட்டிருப்பாங்க. அதனால அழுத்தம் போம்போது பிரஷர்னால இது வெளிய போய் அவுட்லெட் ஆகும். அவுட்லெட்டா எங்க போகும்னா, கார்பரேட்டருக்கு இன்புட்டா போகும். இப்படிதான் பார்த்தீங்கன்னா, இது ரன் ஆகுது. இது வந்து பழைய காலத்துல யூஸ் பண்ண அந்த மெக்கானிக்கல் பம்பு. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.